ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் சடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக தொடர்ந்து தமிழ் சடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம். வணக்கம். சிஜேபி போராட்டம் தமிழ்நாட்டில் தீவிரமடையுது. சிபிஐ அலுவலகத்தில் போராட்டமானது தொடர்ந்து இரவு பகலாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்டத்தில் நேற்று ஒரு சலசலப்பானது ஏற்பட்டுச்சு. சனம் செட்டி, டிவிகே உடைய ஆதரவாளராக அறியப்படக்கூடிய சனம் செட்டி அவர்கள் அங்கே போகிறாங்க. போயிட்டு அவங்க பேசும்பொழுது அவங்க பேசிய சில விஷயங்கள் அங்கே ஏற்புடையதாக இல்லை. உடனே உட்காந்துருந்தவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த ஏற்பாட்டாளர்கள் அவங்களுடைய மைக்கை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோச்சிட்டு வெளியே கிளம்பி பேட்டி கொடுக்குறாங்க. இது ஒரு அஜெண்டாவோடு நடைபெறுது, இங்கே சில கட்சிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரினா வெளியே வந்து சனம் செட்டி பேட்டி கொடுக்குறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த போராட்டத்தை? ஏதாவது ஒரு கட்சி ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணுதா? எப்படி பார்க்குறீங்க? எப்பவுமே இந்த மாதிரி ஒருத்தவங்க போராடிட்டு இருக்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வேலைகள் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அந்த போராட்டத்தில் உடன்பாடு இல்லைன்னா வேற ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான போராட்டத்தை நீங்கள் நடத்தணும். அதை விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணக்கூடாது. சில நேரங்களில் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கட்சி ஒரு போராட்டம் பண்ணும், அதே இடத்துக்கு மற்ற கட்சிக்காரங்களும் போய் அந்த போராட்டத்தை சீர்குலைக்கக்கூடிய வேலைகளை பண்ணுவாங்க. அங்கே போய் கத்துறது, அவங்கள போடாமல் ஸ்டாப் பண்ணுறது, அவங்களோட சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் கத்துறது, ஸோ அங்கே பேசுகிற விஷயங்கள் கேட்காது. இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இங்கேயும் ஏறக்குறைய அதே விஷயம்தான். நீங்கள் டிவிகே ஆதரவாளர், உங்களுக்கு அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் பிடிக்கல, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே போய் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகிறீங்க. இப்போ ஹைஜாக் பண்ணுறாங்கன்னா எனக்கு என்னன்னு புரியல. என்ன ஹைஜாக் பண்ணிட்டாங்க? வேற கட்சிக்காரங்க வரதான் செய்வாங்க, தாவேக்காரங்களும் வரணும், யாரும் வரல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லா கட்சிக்காரங்களும் வரதான் செய்வாங்க. திமுக காரங்களும் வருவாங்க, காங்கிரஸ் காரங்களும் வருவாங்க, பிஜேபி காரங்க விருப்பம் இருந்தா வரலாம், எல்லாரும் வரலாம். இப்ப இந்தந்த கட்சிக்காரங்கெல்லாம் வரக்கூடாது, இவங்க மட்டும்தான் வரணும் அப்படின்னா யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கணும். ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியாச்சு, எல்லாரும் வாங்க, எல்லாரும் ஆதரவு தெரிவிங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்தா ஒரு போராட்டத்துக்கு எல்லாம் வராங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான டிமாண்ட்ஸை முன்வைப்பாங்க. தமிழ் தேசியவாதிகள் சில விஷயங்களை முன்னிறுத்துவாங்க, கம்யூனிஸ்டுகள் சில விஷயங்களை முன்னிறுத்துவாங்க. அதை பேசிதான் சரி பண்ணிக்கணும். உடனே ஹைஜாக் பண்றாங்க, ஹைஜாக் பண்றதுக்கான முயற்சி நடக்குதுன்றது கிடையாது. இது எல்லா போராட்டத்திலையும் நடக்கும். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும் போதும் என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்கணும், எதை முன்னிலைப்படுத்தணும், இந்த மாதிரியான விஷயங்கள் டிபேட்ஸ் நடக்கதான் செய்யும். ஹைஜாக் பண்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்ப டெல்லியில நடந்தது பாருங்க, காங்கிரஸ் பார்ட்டி பண்ண வேலை, அது ஹைஜாக் பண்றாங்க. ஏன் ஹைஜாக் பண்றாங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா சிஜேபி காரங்க ஒரு சைட்ல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ராகுல் காந்தியும் காங்கிரஸ் எம்பிஸும் என்ன பண்றாங்க, பிஎம் வீட்டுக்கு மார்ச் பண்றாங்க. அப்ப உங்களுக்கு நிஜமாவே சிஜேபியோட அந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கணும்னா நீங்க அங்க போய் உட்கார்ந்து இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு நீங்க சைட்ல இங்க போய் ஒரு தனி டிராமா, நீங்க ஒரு ட்ராக்கை தனியா கிரியேட் பண்றீங்க. அப்ப நீங்க அந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ண விரும்புறீங்க, முயற்சி பண்றீங்க. அந்த போராட்டத்துக்கு கிடக்கூடிய அந்த லைம் லைட்டை நீங்க திருட பாக்குறீங்க. அதனால நம்ம அப்படி சொன்னோம். ஆனா இதுல என்ன ஹைஜாக் நடந்தது? நீங்க சொல்றீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்துன்றீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு இருக்கும் போது இங்க போராடிட்டு இருந்தாங்க. விஜயை பத்தி நிறைய விஷயங்கள் இங்க பேசப்படுது, அவரை பத்தி தவறான ப்ரொபகண்டா வந்து பரப்பப்படுது. என்ன தவறான ப்ரொபகண்டா பேசுறோம்? அவர் வந்து அனுமதி தர மாட்டாரு, மாணவர்களை ஒடுக்காரு, அவர் ஏன் பேச மாட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லை மீறி நிறைய விஷயங்களும் பேசப்படுது அந்த இடத்துல. அந்த போராட்டம் ஏன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆபீஸ்ல நடந்துட்டு இருக்கு? நிஜமாவே உங்களுக்கு நீட் மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு, நீட் இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் உங்க விமர்சனம்னா மக்கள்கிட்ட இந்த போராட்டம் எடுத்துட்டு போங்க. உங்களோட வாதம் என்னவா இருக்கு? இப்ப நம்ம ஏன் போராட்டத்துக்கு அனுமதி தர மாட்டேங்கிறாங்க தாவேக்கான்னு நம்ம கேட்கும்போது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் போராட முடியாது, மக்களுக்கு இடையூறுலாம் நீங்க ஏற்படுத்தக்கூடாது, இப்படி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸை நீங்க போடுறீங்க. ரைட். அப்ப சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போராட்டத்தை தாவேக்கு ஆர்கனைஸ் பண்ணுங்க, இல்லாட்டி இந்த இடத்துல சூப்பரா நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க. நீட்டுன்றது ரொம்ப மோசமான ஒரு விஷயம், அதை நம்ம கண்டிப்பா அபாலிஷ் பண்ணியே தீரணும். ஆனா பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படக்கூடாது. ஸோ இந்த பொதுவான இடத்தை நாங்க அலோகேட் பண்றோம், இங்க எல்லாரும் வந்து போராடுங்க, நாங்க முன்னின்னு இந்த போராட்டத்தை நடத்துறோம் அப்படின்னு பண்ண வேண்டியதானே. நீங்களும் பண்ண மாட்டீங்க, பண்றவனையும் குறை சொல்லுவீங்க. இப்ப போராட்டம் நடக்கிற இடம் எங்க? கட்சி ஆபீஸ்ல நடந்துட்டு இருக்கு, வெளியே வந்தா நடக்காது.
கட்சி ஆபீஸுக்குள்ள இந்த போராட்டம் நடக்கிறதே நீங்க அதை ஒடுக்குறீங்கன்றதுக்கான ஆதாரம். நீங்களும் அங்க போய் தான் பேசுறீங்க. ஏன் கட்சி ஆபீஸ்ல தான் நடக்கணுமா? இது எவ்வளவு பெரிய அவலம். மக்கள்கிட்ட போய் சேர வேண்டாமா? 4 பேர்கிட்ட போய் சேர வேண்டாமா? இது எல்லா இடத்துலையும் நடக்கணும்ல இது. ஸோ அப்ப நீங்க ஒண்ணு தெளிவா பேசுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை கிளியரா சொல்லுங்க. உங்களோட ஸ்டாண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேச்சு பேசுனீங்க. அவங்க ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு எஜுகேஷனை கொண்டு வந்துருவாங்களாம். கொண்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீட்டை அபாலிஷ் பண்ணிடலாமா? திமுக ஏமாத்திட்டு இருந்தாங்களாம். எல்லாம் ரைட்டு. ஆனா இப்ப வந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் சத்தம் மூச்சே இல்லை. இப்ப பார்த்தோம்னா ஒரே ஒரு அறிக்கை மட்டும் முதல்வர் சைட்ல இருந்து வருது. அதுலயும் பார்த்தா பிஜேபின்ற வார்த்தையே காணும். ஒரு படத்துல விஜய் அவர்கள் இங்கிலீஷ்ல பேசுவார். அப்ப வடிவேல் சொல்லுவார்ல, என்ன தமிழே இல்லையே அப்படின்ற மாதிரி பிஜேபின்ற பேரே அந்த அறிக்கையில் இல்லை, சிஜேபின்ற பேரே அந்த அறிக்கையில் இல்லை. உங்களோட நோக்கம் ராகுல் காந்தி அவர்களை டிஃபெண்ட் பண்ணும், அவ்வளவுதான். அதுவும் பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக. ஏன்னா அவங்க உங்க மேல அழுத்தம் போடுவாங்க இல்லைன்னா. ஸோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக அதை பண்றீங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அப்படி பண்ணிட்டு இருந்தார். ஒவ்வொரு தடவையும் காங்கிரஸுக்கும் ராகுலுக்கும் பிரச்சனை வரும்போது ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிடுவார். இப்ப ஸ்டாலின் அந்த விஷயத்த பண்ணல. ஸோ அதை ரிப்ளேஸ் பண்றாரு. இப்ப அவரு பண்ணலன்னா நம்ம பண்ணுவோம். அந்த இடத்த விஜய் அவர்கள் இப்ப ஆக்குபை பண்றாரு. ஸோ அரசியல் ரீதியா சூப்பரா காய் நகர்த்துறீங்க. ஆனா அதை தாண்டி அந்த இஷ்யூக்கு எதிராக நீங்க என்ன பண்ணீங்க? எலெக்ஷன் முன்னாடி அப்படி ப்ராமிஸ் பண்ணீங்க. ஸோ அப்ப உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. இப்ப நீட்டை பத்தி அவ்வளவு பேசுனீங்கன்னா இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கு. திமுக மேல நமக்கு அதான் விமர்சனம். இப்ப நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இப்ப சொல்ற விஷயம் என்னன்னா, பாருங்க இந்த நடிகர்கள்லாம் வராங்க உள்ள, இவங்கெல்லாம் அந்த 5 வருஷம் என்ன பண்ணாங்க, இப்பதான் உள்ள வராங்க. ஸோ அப்ப இது திமுகவோட சதி. இருந்துட்டு போட்டும், என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். இருந்தா இப்ப எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இந்த நடிகர்கள் போன 5 வருஷமும் வெளியே வந்திருக்கணும். இன்னைக்கு அவங்க வெளியே வர்றது எனக்கு பிரச்சனை கிடையாது. போன 5 வருஷம் வெளியே வராம இருந்ததுதான் எனக்கு பிரச்சனை. அதனாலதான் நம்ம நடிகர்களை விமர்சிச்சுக்கிட்டே இருந்தோம். போன 5 வருஷமும் முன்னாடி ரெகுலரா வந்துகிட்டே இருந்தீங்களே, இப்ப ஏன் வராம இருக்கீங்கன்னு 5 இயர்ஸ் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம். நீட் விவகாரத்துல நம்ம திமுக விமர்சிச்சுக்கிட்டே இருந்தோம். நம்ம ஏன் திமுக விமர்சிச்சோம்னா, திமுக நீட்டுக்கு எதிராக போராடல. அதே தான் இங்க தாவேக்கா பண்றாங்க. சோ அப்ப நம்ம தாவேக்காவை விமர்சிக்க தான் செய்யணும். நம்ம பாஜக நண்பர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம அவங்கள மாதிரி திமுக விமர்சிச்சுட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு திமுகன்ற கட்சியே பிடிக்காது. யாரு ஆட்சி மாறினாலும், எவ்வளவு வருஷங்கள் மாறினாலும் திமுகன்ற கட்சி மட்டும்தான் உங்களுக்கு டார்கெட். எனக்கு அப்படி கிடையாது. பாஜக திமுகவோட கூட்டணி வச்ச கட்சி தானே. நம்ம திமுக கேட்கிறோம், பாஜகவோட கூட்டணி வச்சு நீங்களும் தானே அவங்க கூட கூட்டணி வச்சு. என்ன பொறுத்தளவுல எனக்கு இஷ்யூ பேஸ்டா தான் விஷயங்கள் அணுக முடியும். இஷ்யூ பேஸ்டா நான் ஏன் அணுகிறேன்னா, இஷ்யூஸ் தமிழ் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நீட் இஷ்யூ தமிழ் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த இஷ்யூவை திமுக சரியா ஹேண்டில் பண்ணல, திமுகவை அப்போஸ் பண்ணோம். இன்னைக்கு தாவேக்கா சரியா ஹேண்டில் பண்ணல, தாவேக்காவை அப்போஸ் பண்றோம். இவங்களை பொறுத்தளவுல தாவேக்காவை அட்டாக் பண்ணா, ஓஹோ அப்ப இவங்க திமுக ஆதரவா? எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு இஷ்யூ தான் பிரச்சனை. அதனால தமிழ் மக்களுக்கு பாதிப்பு இருக்கு. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அதான் பிரச்சனை. உங்களுக்கு வேற பிரச்சனை இருக்கு. உங்க கையில இருந்து அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கு. திமுக காரங்க அதிகாரத்தை பறிச்சிட்டாங்க 50கள் 60களில். உங்களுக்கு அதுதான் பிரச்சனை. விட்டு அதிகாரத்தை திரும்ப பிடிக்கணும். ஸோ நேஷனல் பார்ட்டியோட சப்போர்ட்டோட திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ள வரணும் நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு அந்த அஜெண்டா கிடையாது. இன்ஃபேக்ட் நேஷனல் பார்ட்டிஸ் இங்க இருக்கக்கூடாதுன்றது என்னோட ஆர்கியூமெண்ட். தமிழ்நாட்டுக்கு இன்னும் அதிகமான பவர்ஸ் வேணும். தமிழ் மக்கள் கையில் இன்னும் நிறைய அதிகாரம் இருக்கணும். அதுதான் என்னோட அரசியல். ஸோ அப்படி இருக்கும்போது திமுக எதிர்ப்பு மட்டுமே என்னோட அரசியல் கிடையாது. இங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அவங்களோட சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா திமுக எதிர்ப்பு மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அதுக்குள்ள இஷ்யூஸ்லாம் எதுவும் இருக்காது. இப்ப டிவிகேவும் அதே பேஸ்டு தானே. டிவிகே அதை கரெக்டா ஃபில் பண்ணிட்டாங்க. திமுக எதிர்ப்பு தான். கரெக்ட். ஸோ அதனால இந்த நடிகர்கள் இன்னைக்கு வராங்கன்றது எனக்கு பிரச்சனை இல்லை. வரணும், நல்லதுதான். அவங்களுக்கு அஜெண்டா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இன்னைக்கு அவங்க வெளில வராங்கன்னா அந்த இஷ்யூக்கு அது வலுசை இருக்குது. அந்த நீட் இஷ்யூக்கு எதிரான போராட்டத்துக்கு வலுசை இருக்குது. அப்ப அவங்களுக்கு அஜெண்டா இருக்கா, பின்னாடி திமுக இயக்குறாங்களா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவங்க வரணும், வந்தா அந்த இஷ்யூக்கு எதிராக ஒரு வெயிட்டேஜ் கிடைக்குது. நேத்தும் அவங்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுதான் நம்மளோட வருத்தம். நேத்து அதை நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோம். ரைஸ் பண்ணாம ஒன்றும் அமைதியா ஒன்றும் இல்லை. ஸோ அதனால இவங்க ஏகப்பட்ட இஷ்யூஸை கிளப்பிக்கிட்டே இருக்கிறது. அப்படி தாவேக்க ஆதரவாளர்களுக்கு ரொம்ப கவலையா இருந்தா நீங்க வெளியே வாங்க, உங்க ஆபீஸ்ல நடத்துங்க போராட்டத்தை. உங்க ஆபீஸ்ல போராட்டம் நடத்துங்களேன். நீட்டுக்கு எதிராக திமுக பேச வேண்டியது எல்லாம் பண்ணுங்க. இங்க உட்காந்துக்கிட்டு ஹைஜாக் பண்ணிட்டாங்க, லோஜாக் பண்ணிட்டாங்கலாம் கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் கான்ஸ்பிரசி தான்.
வெறும் வாய்ச்சவடால் பேசிக்கிட்டே இருக்கிறது. அப்போ உங்க ஆபீஸ்ல நீங்க தனியா போராட்டம் நடத்துங்க. உங்களுக்கு நீட்டுக்கு எதிரான ஸ்டாண்ட் இருக்குல்ல, நீட்டுக்கு எதிராக என்னென்ன பேச்செல்லாம் பேசுனீங்க, எவ்வளவு இளக்காரமா பேசுனீங்க மற்ற கட்சிகளை. அப்ப இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக நீங்க போராடுங்க, இல்ல தெளிவுபடுத்துங்க. இல்லைங்க நாங்க அன்னைக்கு தப்பா பேசிட்டோங்க, நீட் ரொம்ப அருமையான ஒரு சிஸ்டம்ங்க, நாங்க நீட்டை ஏத்துக்கிறோங்க, இல்லாட்டி கரெக்டா தெளிவுபடுத்துங்க. நீட்டு தப்புனா வந்து போராடணும். இல்ல போராடுறவன் நான் அரெஸ்ட் பண்ணுவேன்னா அப்ப நீங்க மறைமுகமா யாருக்கு வேலை பாக்குறீங்கன்றது இங்க அம்பலப்பட்டு போகுது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போன நிறைய பேர் தியேட்டர்ல உட்காந்து கண்ணீர் விட்டு ரீல்ஸ் எல்லாம் போட்டாங்கல்ல, இதுக்கெல்லாம் அழகு தெரியுதுல்ல. இங்க இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இறந்துருக்காங்க, இந்தியா முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ் இறந்துருக்காங்க, அவங்களுக்காக நீங்க கண்ணீர் விட்டீங்களா? அந்த நீட்டுக்கு எதிராக நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஒண்ணுமே பண்ணல. அங்க போய் ஒரு கேள்வி கேட்க முடியல சனம் ஷெட்டியால, இங்க வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அங்கெல்லாம் போய் கேள்வி கேட்கணும். தாவேக்கா நண்பர்கள்ட்ட போய் கேளுங்க, என்னங்க நீங்க நீட்டுக்கு எதிராக பேசுறீங்க, நீட்டுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க, நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடக்கும்போது தியேட்டர்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. படம் முக்கியமா, நீட்டுக்கு எதிராக போராடுறது முக்கியமா? இதை நீங்க முன்னிருந்து நடத்திருக்கணும். உட்காந்து தியேட்டர்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க, இதான் அவசியமா நமக்கு? இதுக்குதான் மக்கள் உங்களுக்கு ஓட் போட்டாங்களான்னு கேட்டிருக்கணும். இதுல தாவேக்காரங்களுக்கு என்ன மனசுல இருக்குன்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை டைவர்ட் பண்றதுக்கு நீட் இஷ்யூவை கொண்டு வராங்களாம். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஜனநாயகம் தான் முக்கியமான விஷயம், அதை டைவர்ட் பண்றதுக்கு நீட் இஷ்யூவை கொண்டு வரானுங்கன்னு பாக்குறாங்க. ஐயோ இது என்ன இப்படி இருக்காங்கன்னு நமக்கு மைண்ட் தோணுது. அப்ப அவங்களுக்கு நீட்டை விட ஜனநாயகம் தான் முக்கியம்னு தோணுது. அது ஓடிடணும்ல. ஆமா. ஸோ இப்படி ஒரு கான்ஸ்பிரசி தியரி அவங்களுக்குலாம் லாஜிக்கலா படுது. நீங்கெல்லாம் கமெண்ட்ல நிறைய பேர் பாக்குறேன், நீங்க ஜனநாயகன் படத்தை டைவர்ட் பண்றதுக்கு தான்டா நீங்க அதை மாதிரி பண்றீங்க, எங்க தலைவர் கடைசி படம் இது, அதை ரிலீஸ் பண்றாரு, அதை நீங்க வீழ்த்துறதுக்காக இந்த மாதிரி நீட் இஷ்யூவை கையில் எடுக்கிறீங்க. நாங்களாடா கையில் எடுத்தோம், அங்க டெல்லியில கையில் எடுத்தாங்க. அந்த இஷ்யூ பத்திக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஸ்டேட்ஸுக்கும் அந்த இஷ்யூ பரவுது. இன்னைக்கு எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே நீட் இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க, இங்கேயும் கையில் எடுக்கிறாங்க. இதுக்கும் ஜனநாயகனுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்களுக்குலாம் ஜனநாயகன் ஒரு படம் வந்திருக்குது தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆட்களோட அறிவு கூர்மை எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரியான ஒரு தியரி அவங்களுக்கு லாஜிக்கலா படுது. அப்ப ஒரு சினிமா நீட்ன்ற பெரிய இஷ்யூவை விட முக்கியமா படுது. எஜுகேஷன் சம்பந்தமான, பாலிசி சம்பந்தமான விஷயங்களை விட ஒரு சினிமா அவங்களுக்கு முக்கியமா படுது. மேடமும் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் அங்கதான் போறாங்க, போய்கிட்டு தான் அதுக்கப்புறம் ப்ரொடெஸ்ட்டுக்கு வராங்க. அங்க வந்து குறை, இங்க சிக்கல், அங்க சிக்கல், ஹைஜாக் பண்றாங்க. ஒரு பொது இடத்துல நடத்த அனுமதி கொடுத்துட்டு அங்க மேபி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க குற்றச்சாட்டை வச்சா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. நடத்துறதே ஒரு கட்சி ஆஃபீஸ், ஒரு கட்சி ஆஃபீஸுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இடத்துல அவ்வளோ பேர் நெருக்கடியாக அந்த போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் என்ன பேசியிருக்கணும், ஏன் டிவிக்கு அரசாங்கம் ஒரு பொது இடத்தை கொடுக்கல அப்படின்னு பேசியிருந்தீங்கன்னா அதில் ஒரு நியாயம். அங்கே முத கேள்வி தானே, ஏன் கட்சி ஆஃபீஸில் நடக்குது? அது கட்சி ஆஃபீஸில் மறைமுகமாக சீக்கிரம் நடத்த வேண்டிய விஷயமா? அது வெளியில் போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. அது பப்ளிக்ல எல்லாரும் முன்னாடியும் நடக்க வேண்டிய விஷயம். ஒரு போராட்டத்துக்கான நோக்கமே என்ன? மக்கள்கிட்ட விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும், கடத்தணும், அதான போராட்டத்துக்கான நோக்கம். அப்ப மக்கள் கண்ணில் படாம கட்சி ஆபீஸுக்குள்ள நடத்துறது பேர் என்ன போராட்டமா? அது அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் இன்னைக்கு தாவேக்கா ஏற்படுத்தி இருக்கு. திமுக ஆட்சி காலகட்டத்தோட இப்படி இல்லையே, அவங்க போராடல, சைலண்டா இருந்தாங்க. இன்னைக்கு தாவேக்கா நீட்டுக்கு எதிரான ஒரு கட்சி தான், நீங்க தான் பவர்ல இருக்கீங்க, ஏன் நடத்த விடுங்க, ஃப்ரீயா நடத்த விடுங்க. உங்களுக்கு என்ன சார் பாஜகவுக்கு வந்து அவ்வளோ பயம்? பாஜக என்ன பண்ணிட போறாங்க உங்களை? ஏன் இப்படி பயப்படுறீங்க? இதுல அடுத்தவனை பார்த்து ஓடு ஓடு ஓடுலாம் பாட்டு பாடுறது. கரூர் சம்பவம் நடந்த உடனேயும் அடிச்சோம் பிடிச்சோன்னு தெரிச்சுட்டாங்க எல்லாம். ஒரு மாசம் காக்க கூட காணும், எல்லாம் எஸ்கேப். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நீட் இஷ்யூ வந்தா தைரியமா பேச முடியல. குறைந்தபட்சம் நம்ம ஒன்றும் பண்ணலனாலும் அடுத்தவனுக்கு இடையூறா இருக்கக்கூடாது, அதையும் நம்ம அலோவ் பண்றது இல்லை. சரி, வெளியில தான் போராட முடியல, ஆபீஸ்ல உட்காந்து போராடினா அங்கேயும் தாவேக்காரங்க வந்து ஏகப்பட்ட கதைகளை பேசுறது. சொல்லிட்டு போயிடலாம், எங்களுக்கு முடியலங்க, எங்களுக்கு பயங்க, நீட்டுக்கு எதிராக நாங்கள் போராட மாட்டாங்கன்னு சொல்லி வீட்டில் உட்கார வேண்டியது. எதுக்கு அங்கே வரீங்க? ஸோ முதல்ல உங்க கட்சிக்காரங்களை வர சொல்லுங்க. இங்க டைவர்ட் பண்றதெல்லாம் இருக்கட்டும், ஈவெண்ட்டை ஹைஜாக் பண்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உங்க கட்சிக்காரங்க 4 பேர் வெளில வர சொல்லுங்க. சனம் ஷெட்டி அவர்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சிக்காரங்களை வெளியே வர சொல்லுங்க. வெளியே வந்து அவங்கள முதல் போராட சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஹைஜாக் பண்றதெல்லாம் பார்ப்போம். நீங்க அப்படி தடுங்க. ஹைஜாக் அப்படியே திமுக பண்றாங்கன்னா நீங்க வெளியே வந்து முறியடிங்க.
உங்க கூட்டணி கட்சி தானே சிபிஐ. திமுகவோட கூட்டணி கட்சி ஒன்றும் இல்லையே. வெளில வாங்க, நீங்களும் வந்து அங்கே உட்காருங்க, உட்கார்ந்து அவங்களோட சதியெல்லாம் நீங்க முறியடிங்க. ஓகே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சியில் இரண்டாவதாக ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்ற செய்தி ஒரு நாளாக போயிட்டு, தூத்துக்குடியில் வந்து விசாரணை கைதி வந்து லாக்அப் டெத்தில் இறந்து போயிருக்காரு. ஸோ அப்படின்ற ஒரு செய்தி வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து அறிக்கை விட்டுருக்காரு. என்ன வந்து சாரி மட்டும்தான் சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ உங்கள் ஆட்சியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, இது ரெண்டாவது லாக்அப் டெத் அப்படின்ற விஷயத்தெலாம் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க, தொடர்ந்துட்டு இருக்கு? அதை பார்த்தீங்கன்னா நியூஸ் மினிட்ல ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு சீஸ் 4 alleged custodial deaths in 5 weeks. சிஎம் விஜய் ரிமைன்ஸ் சைலண்ட் அப்படின்ற விஷயத்தை போட்டிருக்காங்க. ஸோ 4 alleged custodial deaths in 5 weeks அப்படின்ற விஷயத்த போட்டிருக்காங்க. அப்புறம் ஒன்று ஜூன் 8ஆம் தேதி வெங்கடேசன் அப்படின்றவர் வந்து இறந்துருக்காரு, 28 வயதான ஒரு டிரைவர். அப்புறம் ஜூலை 13ஆம் தேதி சபரிவர்மன் அப்படின்றவர் நாகர்கோயிலில், அவருக்கு வயசு வந்து 35. அப்புறம் ஜூலை 15 சபரிவர்மன் இறந்து 2 நாள் கழித்து 45 வயசான பாலாஜி அப்படின்றவர் பார்த்தோம்னா புழல் பிரிசனில் ஜுடிஷியல் கஸ்டடியில் அவர் இறந்துருக்காரு. அப்புறம் ஜூலை 23 பார்த்தோம்னா அருணாச்சலம் அப்படின்ற ஒரு யங்ஸ்டர் 24 வயசு, அவர் தான் இப்போ ரீசெண்டாக அவர் இறந்துருக்காரு, தூத்துக்குடியில் இறந்துருக்காரு. ஸோ இது எல்லாமே கஸ்டோடியல் டெத் தான். ஜுடிஷியல் கஸ்டடினாலும் அதுவும் கஸ்டோடியல் டெத் தான். தாவேக்கா நண்பர்கள் வந்து அதுக்கு வேற சண்டைக்கு வராங்க. எல்லாமே கஸ்டோடியல் டெத் தான். ஸோ 4 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு அப்படின்ற கட்டுரையை வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசாத பேச்சு கிடையாது. இப்போ நீட் இஷ்யூ நம்ம கையில் எடுக்கும்போது நீட் இஷ்யூவும் பார்த்தோம்னா ஏகப்பட்ட பேச்சு. நாங்கள் நீட்டை அபாலிஷ் பண்ணிடுவோன்றதை விட நிற்கலை, அது திமுக ஏமாத்துறாங்க. நாங்கள் புது ஸ்ட்ராட்டஜி கையில் எடுப்போம். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கீழே கொண்டு வந்துடுவோம் எஜுகேஷனை. எப்படி, அதெல்லாம் அவங்ககிட்ட தான் கேட்கணும். தெரியல. இப்போ இதை தூக்கி அங்கே வச்சிருவோம், அதை இப்படி பண்ணிடுவோம், ஏகப்பட்ட கதை. இப்போ பார்த்தா கப்பு சுப்புன்னு இருக்காங்க, ஒன்றும் பேசவே மாட்டேங்கிறாங்க. எக்ஸாக்டாக இதே ஸ்ட்ராட்டஜியை தான் இங்கேயும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கஸ்டோடியல் நடந்தப்பையும் அஜித்குமாரோட மரணம் ஏற்பட்டப்ப ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு, இங்கே மட்டும் மன்னிப்பு கேட்டால் பத்தாது, 24 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். திமுக ஆட்சியில் 2021 இருந்து 24 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு, எல்லாருக்கிட்டையும் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத அவர் சொல்கிறார். ரெண்டாவது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, சாரிமா மாடல் ஆட்சி நடக்குதுங்க, சும்மா சாரின்னு சொல்லி வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க, சாரிமா மாடல் ஆட்சி நடக்குது அப்படின்ற விஷயத்த அவர் சொன்னார். அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவர்களோட ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் உதவியெல்லாம் பண்ணுறோம், நியாயம் பெற்று தருவோம், லீகலாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், எல்லா விஷயங்களும் நீங்கள் பேசுகிறீங்க. இதெல்லாம் எப்போ பண்ணுறீங்க, நீங்கள் பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ ஒரு இஷ்யூ நீங்கள் கையில் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு, அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூவை கையில் எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் பவருக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த இஷ்யூ நடக்குது. என்னை பொறுத்தளவில் அது நடந்தது பெரிய ஒரு குற்றமாக நான் பார்க்கல. ஏன்னா கஸ்டோடியல் டெத் ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு தான் இருக்குது, உங்கள் ஆட்சியில் நடந்துருச்சு. ஆனால் நீங்கள் அதை அணுகக்கூடிய விதம் ரொம்ப தவறாக இருக்கு. உங்களுக்கு நிஜமாவே கஸ்டோடியல் டெத் அப்படின்ற அந்த இஷ்யூ வலி ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்ததுன்னா அன்னைக்கு எப்படி நீங்கள் அதை கையில் எடுத்தீங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் கையில் எடுக்கணும். அன்னைக்கு நீங்க அதிகாரம் இல்லாத ஒரு கட்சியா இருக்கும்போது உங்களால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணீங்க. அதே மாதிரி இன்னைக்கு கையில் அதிகாரம் இருக்கும் போதும் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் நீங்க பண்ணணும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அங்க என்ன சொன்னீங்க, ஒருத்தர்கிட்ட சாரி கேட்டா பத்தாது, எல்லார்ட்டையும் சாரி கேட்கணும்னு, அதை நீங்க செய்யணும். அது ஜனநாயகத்தில் ஒன்றும் தப்பு கிடையாது, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான உயிரிழப்புகள் நடந்துட்டு இருக்கு, தயவு செய்து எங்களை மன்னிச்சுக்கோங்க, ஆனால் நாங்கள் சரியா பண்ணிடுவோம். ஆனால் உங்களுக்கு சாரின்ற வார்த்தை வாயிலிருந்து வராது. ஸ்டாலின் அவர்களுக்காவது வந்தது, ஒரு இடத்துலயாவது வந்தது, ஆனால் உங்களுக்கு சாரின்ற வார்த்தைலாம் வராது. ஏன்னா சாரி கேட்கறதுன்றது பலவீனம் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. ஸோ சாரிலாம் கேட்க மாட்டீங்க. ரெண்டாவது நீங்க என்ன பண்ணணும், இந்த விஷயம் இனி ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த விஷயங்களை நீங்க செய்யணும். இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப புதுசா ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு, இவங்க வீக்கா இருக்கிறத எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அதிகாரிகளும் ஃபீல் பண்றாங்க, கிரிமினல்ஸும் ஃபீல் பண்றாங்க. அதனாலதான் நிறைய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் வருது. பார்ட்டி ஆட்களும் அதை ஃபீல் பண்றாங்க. அதனாலதான் தவிர கட்சிக்காரங்க நிறைய தவறுகளில் ஈடுபடுறாங்க.
இவங்க ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அதனால எல்லாரும் பார்த்தா அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் முதல்ல இது நடந்திருக்குன்றதை அங்கீகரிக்கவாது செய்யணும்ல. ஸோ இந்த கட்டுரையிலோட டைட்டில் என்ன? சிஎம் விஜய் ரிமைன்ஸ் சைலண்ட். ஸோ நீங்கள் அன்னைக்கு நடக்கும்போது பேசுறீங்க, இன்னைக்கு நடக்கும்போது பேசாமல் இருக்கீங்க. அப்போ அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு கஸ்டோடியல் டெத் அப்படின்ற ஒரு இஷ்யூவை கையில் எடுத்துட்டீங்க. அப்போ அதிகாரத்துக்கு வர்றதுக்காக சாதாரண சாமானியர்களோட மரணத்தை நீங்கள் எலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கீங்க. நிஜமாவே சாதாரண சாமானியர்களோட உயிர் மேலையும் அவங்க மேலேயும் உங்களுக்கு அக்கறை இருந்தா நீங்க இன்னைக்கும் பேசியிருக்கணும். அன்னைக்கு எந்த அக்கறையோட பேசுனீங்களோ அதே அக்கறையோட இன்னைக்கும் நீங்க பேசணும். ஆனா நான் அதை பேசவே மாட்டேன். திமுக ஆட்சியில பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நடக்கும்போது நான் அதை எடுத்து பேசுவேன். ஆனா இன்னைக்கு நான் பேசவே மாட்டேன். அப்போ உங்களுக்கு பெண்கள் மேல அக்கறை இல்லை, நீங்க அதிகாரத்துக்கு வரணுன்றது மேல மட்டும்தான் உங்களுக்கு அக்கறை இருக்கு. அதுக்கு நீங்க எல்லா இஷ்யூஸும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. குறைந்தபட்சம் பேசணும்ல. நானும் பேச மாட்டேன், என் கட்சிக்காரங்களும் டிவிக்கெல்லாம் வந்து உட்காந்து பேச மாட்டாங்க, ப்ரெஸ் மீட்டும் நான் கொடுக்க மாட்டேன், பிரச்சனை வந்தாலும் நான் பேச மாட்டேன், ஊர்ல 1000 பிரச்சனாலும் நான் பேச மாட்டேன். எனக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை வந்து நான் பாட்டுக்கு எனக்கு பிடிச்சதெல்லாம் பேசிட்டு போயிடுவேன். இதுதான் இவங்க ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் அப்பயும் பார்த்தோம்னா ஒரு 10 நிமிஷம் பேசுறாங்கன்னா 8 நிமிஷம் திமுக எதிர்ப்பு தான். திமுக அப்படி, திமுக இப்படி. ரைட்டுங்க, திமுக மோசம்ன்றது தமிழ் மக்களுக்கெல்லாம் தெரியுது. தெரிஞ்சுதான் உங்களுக்கு ஓட் போட்டிருக்காங்க. எதுக்கு ஓட் போட்டாங்க? நீங்க அதை விட சிறப்பாக செயல்படுவீங்கன்னு. ஆனா உங்களோட ஒரே செயல்பாடு திமுகவை திட்டுறது தான். அதை தாண்டி விஷயம்னு பார்த்தா 2 மாசத்துல 4 கஸ்டோடியலுக்கு நடந்திருக்கு. இந்த நீட் இஷ்யூல வந்து திமுக இப்போ சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க இங்கே ஊடுருவிட்டாங்க, அங்கே ஊடுருவிட்டாங்க அப்படின்ற விமர்சனங்கள் வந்தாலும் தலைமையாக பார்க்கும்பொழுது இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கிற இடத்துக்கு போல ரொம்ப சைலண்ட்டாக இதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி இது பேக் ஃபயர் ஆகிடும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா? எப்படி பார்க்குறீங்க? இப்போ திமுக சைலண்ட்டாக இருக்கிறது ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் 5 இயர்ஸுமே திமுக சைலண்ட்டாக தான் இருந்தாங்க. நீட்டுக்கு எதிராக பெருசாக எதுவும் பண்ணல. ஆனால் இங்கே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக சைலண்ட்டாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக சைலண்டா இருக்க மாட்டாங்க. குறிப்பா அதிமுக ஆட்சி பண்ணக்கூடிய காலகட்டத்தில் திமுக நீட் இஷ்யூவை எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ அப்படிலாம் யூஸ் பண்ணாங்க. இப்ப அதே வாய்ப்பு திரும்ப அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. திமுகவுக்கு நல்ல காலம் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு ப்ரொட்டஸ்ட் திமுக ஆட்சி காலத்துல நடக்கல. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்திருந்தா திமுகவும் எதையாவது செய்யணுன்ற இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. பட் அந்த சூழல் திமுகவுக்கு ஏற்படலை. திமுக காலகட்டத்திலையும் நீட் முறைகேடுகள் நடந்தது. அப்பையும் இந்திய அளவில் போராட்டங்கள் நடந்தது. ஆனால் அந்த போராட்டங்களை காங்கிரஸ்காரங்க லீட் பண்ணாங்க. இப்போ இருக்க போராட்டம் மாதிரி கிடையாது. இது மாணவர்கள் போராட்டம், இதோட ரீச் வேற. ஸோ அப்போ நீட் முறைகேடு நடக்கும்போது திமுக கப்பு சுப்புன்னு எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே சைலண்டாக மெயின்டைன் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. நல்ல காலத்துக்கு திமுக இப்போ அதிகாரத்துலையும் இல்லை. திமுக நினைச்சாங்கன்னா இதை சூப்பராக யூஸ் பண்ணலாம். கையில் லட்டு மாதிரி ஒரு இஷ்யூ கிடைச்சிருக்கு, அதை பெருசாக டச் பண்ணாமல் அவங்க அமைதியாக இருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, ஒன்று திமுக இதை பெருசாக கையில் எடுத்தாலும் அதனால வரக்கூடிய லாபம் திமுகவுக்கு வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ நேஷனல் லெவலில் பிஜேபி எதிர்ப்புன்ற அரசியல் எனக்கு என்னமோ காங்கிரஸ் கையில் தான் இருக்குது. நேஷனல் லெவலில் காங்கிரஸோட தாவேகா கூட்டணியில் இருக்காங்க. ஸோ நீட் எதிர்ப்பை இப்போ பெருசாக கையில் எடுத்தாலுமே கூட ஏதோ ஒரு வகையில் அது காங்கிரஸுக்கு தான் லாபகரமாக போகும். நீங்கள் பிஜேபி மேலே தான் ப்ரெஷர் போட போகிறீங்க. பிஜேபி மேலே ப்ரெஷர் போடுறது திமுகன்ற ஒரு பெரிய கட்சி பிஜேபியோட முட்டுறதால காங்கிரஸுக்கு தான் பெரிய லாபம். திமுகவுக்கு பெரிய டிவிடன்ஸ் இதால் இருக்காது. ஏதோ ஒரு ஆங்கிளில் காங்கிரஸ் தான் எண்ட் ஆஃப் தி டே பெனிஃபிஷியரி. ஸோ காங்கிரஸுக்கு நம்ம அதை கொடுக்க வேண்டாம். இவங்க இந்தியா அலையன்ஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கான காரணம் என்ன? அஃப்கோர்ஸ் அஃபிஷியலாக இன்னும் காங்கிரஸ் பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணல, பட் திமுக சைட்லேருந்து சொல்லிட்டாங்க, வெளில வந்துட்டாங்க. வந்ததுக்கான காரணம் என்ன? கூட்டணி உடஞ்சி போச்சு. ஆமாம், ஐடியாலஜிக்கலாக ஒரு சிக்கலும் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஒரே விஷயம்னா, நம்மளால காங்கிரஸுக்கு லாபம் இருக்கக்கூடாது. நீ என்ன காலி பண்ண, நான் உனக்கு ஃப்ரீயாக எதுவும் டெலிவர் பண்ண மாட்டேன். என்னை பயன்படுத்தி நீ எதுவும் லாபம் சம்பாதிக்க கூடாது. ஸோ அதனால என்னால் வரக்கூடிய அந்த லாபத்தை நான் கம்மி பண்ணிட்டேன். என்கிட்ட இப்போ எம்பிஸ் இருக்காங்க, 22 பேர் இருக்காங்க. அவங்களால உனக்கு எந்த பிரயோஜனமும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால காங்கிரஸ் பார்ட்டியை தண்டிக்கிறதுக்காக தான் அவங்க இந்தியா அலையன்ஸ்லேருந்து வெளில வராங்க. வேற எதுவும் கிடையாது. வேற பெரிய கருத்து முரண்பாடு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. காங்கிரஸ் பார்ட்டியை பனிஷ் பண்ணணும்.
ஸோ அதனால இப்போ நீட்டை பெருசாக கையில் எடுத்தா பெனிஃபிஷியரி காங்கிரஸ் அண்ட் இந்தியா அலைன்ஸ். அதனால நீட்டை அது மேபி ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது தாவேகா ஏன் குவைட்டா இருக்காங்க? நீட்டை கையில் எடுத்தா அடிப்பன் பிஜேபி எதிர்க்கணும். ஆமாம், பிஜேபி எதிர்க்கணும். பிஜேபியை எதிர்க்கிறதுல அவங்களுக்கு சிக்கல் இருக்கு, அமைதியாக இருக்காங்க. இந்த சிக்கல் திமுகவுக்கும் அவங்க ஆட்சி காலத்தில் இருந்தது. அவங்க ஆட்சி பண்ணும்போது நீட் முறைகேடுகள் நடந்தப்ப திமுகவும் கப்புச்சுப்புன்னு தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குமே இதான் சிக்கல், இதை நம்ம கையில் எடுத்தோம்னா பிஜேபி நம்மளை எதிரியாக பார்ப்பாங்கன்னு அமைதியாக இருந்தாங்க. இப்பவும் திமுக அப்படிதான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு எப்படி நான் பார்க்குறேன்னா, திமுகவுக்கு பாஜகவோட தேவையும் இருக்குது. இப்போ இவன் காங்கிரஸ் தாவேக்கா மிகப்பெரிய எதிரி, சப்போர்ட்டுக்கு காங்கிரஸும் இல்லை. அப்போ தாவேக்காவை கவுண்டர் பண்ண டைரக்டா பிஜேபி சப்போர்ட் தேவையில்லைனாலும் இன்டெரக்டா பிஜேபியோட சப்போர்ட் தேவைப்படும், மறைமுகமாக பிஜேபியோட சப்போர்ட் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பொலிட்டிக்கலாகவும் பிஜேபிக்கு எதிராக ரொம்ப ஆக்ரோஷமாலாம் செயல்பட முடியாது, சில இடங்களில் நீங்கள் கைவிக்க முடியாது. ஏன்னா இது பிஜேபிக்கு சென்சிட்டிவான இஷ்யூ. பிஜேபி கார்னரில் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்களும் இந்த இஷ்யூவை கையில் எடுத்தீங்கன்னா பிஜேபிக்கு இன்னும் சிக்கல்களை ஏற்படுத்தும். ஸோ பிஜேபி அப்படி எக்ஸ்ட்ரீமாக புஷ் பண்ணுறதுக்கும் திமுக விரும்ப மாட்டாங்க. டீலிமிட்டேஷன்லேயே பார்த்தோமே, டீலிமிட்டேஷன் அந்த காப்பியெல்லாம் எரிச்சார் ஸ்டாலின் அவர்கள். அதுக்கப்புறம் இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் ஸ்டாண்டு மாறிடுச்சுல, நாங்கள் அதை படித்து பார்த்து தான் முடிவெடுப்போன்றாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, டீலிமிட்டேஷன்னாலே மோசம். இப்போ நாங்கள் அதை பரிசீலனை பண்ணி ஃபுல்லாக நாங்கள் எல்லாம் படித்து பார்த்ததுக்கப்புறம் முடிவெடுப்போம் அப்படின்றாங்க. ஸோ அவங்க சொல்ல வர விஷயம் என்னென்னா, ப்ரோரேட்டா பேசிஸில் சீட் இன்க்ரீஸ் ஆனால் சிக்கல் இல்லை, நீங்கள் சென்சஸ் பேஸ் பண்ணி பண்ணீங்கன்னா சிக்கல், நாங்கள் எதிர்ப்போம். அப்போ இப்போ ஒரு மாதிரி பேலன்ஸ்டான ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. இன்ஃபேக்ட் அந்த ஸ்டாண்டு கரெக்டு, ஃபர்ஸ்ட் எடுத்த ஸ்டாண்டு தான் தப்பு. ஸோ அதனால திமுக இப்போ கொஞ்சம் சாஃப்டாக தான் பிஜேபி கிட்ட போகிறாங்க. பிஜேபி போய் ஃபுல்லாக முட்ட வேண்டிய தேவை அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக இல்லை. தமிழ்நாட்டுக்கு இருக்கு, ஆனால் திமுகவுக்கு பொலிட்டிக்கலாக இல்லை. அதனால திமுக கொஞ்சம் கவனமாக ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ திமுக எதிர்பார்க்குற அளவுக்கு ஃபுல்லாக இந்த இஷ்யூவை யூஸ் பண்ண முடியல. ஆனால் திமுக ஆதரவாளர்கள் இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த தடையும் இல்லையே. முடிஞ்ச அளவுக்கு திமுக ஆதரவாளர்கள், திமுக இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க. கையில் எடுக்க அது தாவேகாவுக்கு தானே சிக்கல். ஸோ அதனால் அதை தடுக்கல, அது ஏதோ பண்ணுங்க அப்படின்னு விட்றாங்க. ஆனால் திமுகன்ற இன்ஸ்டிடியூஷன் ஃபுல் ஃப்ளெட்ஜாக உள்ள இறங்கல. அவங்க தலைமையில் ப்ரொடெஸ்ட் நடத்துறது இல்லை, அவங்களே நடத்திருக்கலாம்ல ப்ரொடெஸ்ட்டை. ஒருவேளை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இப்போ தான் ஆட்சி மாறி இருக்கு, நம்ம மேலே இருக்கக்கூடிய கோபம் கூட மக்களுக்கு அப்படியே இருக்கலாம், அதனால அதெல்லாம் கொஞ்சம் மறையட்டும், அதன் பிறகு நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜில் இறங்குவோம் அப்படின்னு கூட ஒரு வருஷம் அல்லது ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி. இது அப்படிப்பட்ட இஷ்யூ இல்லைல்ல, இது இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட், உங்களோட கோர் இஷ்யூ இது. ப்ளஸ் தாவேக்காவை கார்னர் பண்ணுறதுக்கான சூப்பரான சான்ஸ் இல்லை. எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. நான் சொல்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி, ஏன்னா பிரச்சாரம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். டீலிமிட்டேஷன் அப்படி தான் யூஸ் பண்ண. ஆமாம், டீலிமிட்டேஷன் அப்படி தான் யூஸ் பண்ணீங்க. ஸோ இது என்னமோ அவங்களுக்கு பாஜக கூட போய் சண்டைக்கு போகிறதுல அவங்க ரெடியாக இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் சொன்ன இந்த பாயிண்ட் எப்படி மேபி அப்ளை ஆகலான்னா, இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, எடுத்தோடனே ஃபைட்டிங் மோடுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். இப்போ இன்னும் அவங்க லீடர்ஸ்லாம் அந்த பழைய ஆக்டிவ் மோடுக்கு இன்னும் வரல, பெருசாக மீடியா ப்ரெசன்ஸே இல்லையே, இப்போ ரொம்ப குவைட்டாக தானே இருக்காங்க. ஸோ அந்த வகையிலையும் சரி, வெயிட் அண்ட் வாட்ச்னு கூட மேபி பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.